ஓகே, எக்கனாமிக் சிஸ்டம். எக்கனாமிக் சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸு ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். மேக்ரோ வந்து அது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கும்போது மைக்ரோ மீன்ஸ் ஸ்மால், மேக்ரோ இஸ் லார்ஜ்னு நம்ம பார்த்தோம். அதில் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 7 கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறது தான். அதில் ஒரு இது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி, மிக்ஸ்டு எக்கனாமி பார்த்தோம். இது வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து எக்கனாமிக் சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக் சிஸ்டம் அப்படிங்கிறது அதோட டாபிக். எக்கனாமிக் சிஸ்டம் வந்து ரெஃபர்ஸ் டு த மேனர் இன் விச் த இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர் கனெக்டட் டுகெதர் டு கேரி அவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் எ பர்டிகுலர் ஏரியா. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இண்டிவிஜுவல் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம் டு கேரி அவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எதுக்காக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டு கேரி அவுட் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, பொருளாதார நடவடிக்கைக்காக நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூஷனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சரியா? இட் இஸ் த மெத்தடாலஜி ஃபார் டூயிங் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நம்ம கேரி அவுட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணுறோம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா டு சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ சமுதாய தேவை எப்படி பூர்த்தி செய்யணும்னு சொல்லி அதை பார்க்குறோம். There are 3 major type of economic system அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம் சொல்கிறோம். அதே மாதிரி சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா சோசியலிசம், அண்ட் மிக்ஸ்டு எக்கனாமி அப்படிங்கிறது மிக்ஸ்டிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, அதாவது கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது அதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது அதை நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது ஆடம் ஸ்மித் இஸ் அ ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம். ஆடம் ஸ்மித் தான் நம்ம இதில் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்கிறோம். இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இட் ஆல்சோ டேர்ம்டு த ஃப்ரீ எக்கனாமி அப்படிங்கிறது. ஃப்ரீ எக்கனாமிங்கிறது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நம்ம சொல்கிறோம். ஆர் த மார்க்கெட் எக்கனாமி, அதர் நேம் இஸ் கால்டு மார்க்கெட் எக்கனாமி. வேறு இதில் வந்து மார்க்கெட் எக்கனாமி, ஃப்ரீ எக்கனாமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு த ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் மினிமம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து மினிமம் அப்படிங்க. கவர்மெண்ட் கையில் வந்து எதுவுமே இல்லை, மினிமம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். சரியா? அண்ட் த மார்க்கெட் டிட்டர்மைன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆல் த ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் ஆன் த பேஸ்டு ஆன் த மார்க்கெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மார்க்கெட் எக்கனாமி. ஆல் த மார்க்கெட் ஆக்டிவிட்டி டிட்டர்மைன் பை த ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டிட்டர்மைன் பை த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது தான் இதோட இது. அப்போ வந்து இதில் வந்து நான் பார்க்கும்போது ஆடம் ஸ்மித் வந்து ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படிங்கிறோம். இட் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் அ ஃப்ரீ எக்கனாமி, மார்க்கெட் எக்கனாமி அப்படிங்கிறோம். இந்த ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் த மினிமம் அண்ட் சொல்கிறோம். இதில் நான் போகிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிஸ் ஆர் ப்ரைவேட்லி ஓனடு. ஆல் த அசட்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த ப்ரைவேட் இண்டிவிஜுவல். அதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல் த ப்ராப்பர்ட்டி ஆர் அசட்ஸ் ஓன்டு பை த ப்ரைவேட் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். த மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி ஆர் ப்ரைவேட்லி ஓனடு. The manufacturers produced goods and services with a profit motive. Though இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் செலக்ட் பண்ணி இவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? த மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூஸ் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித் ப்ராஃபிட் மோட்டிவ். அவர் ப்ராஃபிட் மோட்டிவில் தான் அந்த கூட்ஸ் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. The private individual has the freedom to undertake any occupation, develop any skill. The private individuals வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீடம் டு அண்டர்டேக் எனி ஆக்குபேஷன். அவர் வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனி ஆக்குபேஷன்ஸ் அவங்க வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த பிஸ்னஸில் அவருக்கு வந்து என்ன ஆக்குபேஷன்ஸ் எந்த வெஞ்சரில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி நடத்தலாம். அண்ட் டெவலப் எனி ஸ்கில் ரிகார்டிங் இன் திஸ் கனெக்ஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் மோர் குவாலிட்டி குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா சம் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்கில்லை அவர் டெவலப் பண்ணலாம். இந்த ஃப்ரீ எக்கனாமி இதை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதை பெஸ்ட் எக்ஸாம்பிள் த கண்ட்ரி ஃபாலோட் பை திஸ் சிஸ்டம் ஆஃப் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா யூஎஸ்ஏ, அது அமெரிக்கா சொல்கிறோம். வெஸ்ட் ஜெர்மன் இதோட எக்ஸாம்பிள். ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான்ஸ் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒன் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னாவே யூஎஸ்ஏ, அமெரிக்கா அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடிக்கடி ஒன் மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுருக்கு கொஸ்டின்ஸ். ஓகேங்க. அதர் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வெஸ்ட் ஜெர்மன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா, ஜப்பான் வந்து த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஹவெவர் தே டூ த அண்டர்டேக் large social welfare measures to safeguard the downtrodden peoples from the market forces. So இது all the activity depends upon the market force. ஒரு பொருள் கூட டிமாண்ட் அண்ட் சப்ளை மார்க்கெட் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஸோ டிட்டர்மைன் பண்ணுது. ஆல் த ஆக்டிவிட்டி டிட்டர்மைன் பை த மார்க்கெட் ஃபோர்ஸ். சரிங்களா? இதை வந்து இந்த சைடில் நம்ம வந்து ப்ரொடியூசர் சைடில் மேனுஃபேக்சர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி த ப்ராஃபிட் மோட்டிவ். சரிங்களா? அவன் வந்து குட்ஸ் எந்த மாதிரி பிஸ்னஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த இண்டஸ்ட்ரி எந்த வெஞ்சர்ஸ் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஆல் த ஆக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் போர்ஸுங்கிறது தான் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் மெயின் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இதில் பார்க்கும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, இந்த ஃபியூச்சர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேபிட்டலிஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம நல்லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து the private ownership of property and law of inheritance அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா the basic feature of capitalist economy is that all the resources, namely land, capital, machines, mines are owned by the private individuals. சரிங்களா? என்னால் பாருங்கள் the features of main features of capitalist economy வந்து all the resources அப்படிங்கிறது ரிசோர்ஸுங்கிற அசட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, the land, capital, machines, mines எல்லாமே வந்து owned by the private individuals. சரிங்களா? the owner has to right to own, keep, sell or use these resources according to his will. அவனோட விருப்பப்படி வந்து அந்த கூட்ஸை அந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஓன் சொந்தமாக வச்சுருக்கலாம். அதே மாதிரி அதை வந்து எப்போ வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம். இந்த ரிசோர்ஸ் அவன் யூஸ் பண்ணி அவனோட சொந்த விருப்பத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் அதை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஆல் த ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். மீன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படி சொல்லியிருந்தோம். த ப்ராப்பர்ட்டி கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த டு ஹையஸ்ட் ஆஃப்டர் டெத் அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரையாக வருது. சரிங்களா? அது வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அவங்க வாரிசு இருக்காங்க இல்லையா, அவங்க சன் டாட்டருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னாச்சுன்னா இவங்ககிட்ட அவங்ககிட்ட போய்டும், இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆஃப்டர் டெத் ஆஃப் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ். அப்படின்னா வந்து ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. சரியா? ஒரு சொத்து வந்து பரம்பரையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே வரும், ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர்னு சொல்லி வர்றது தான் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. சரி, பரம்பரை அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக பார்க்க போகிறோம். ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் என்டர்பிரைசஸ். இதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் அவங்களுக்கு என்னென்னா அது எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி செலக்ட் பண்ணலாங்கிறத அந்த சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீடம் அதில் இருக்குது என்டர்பிரைசஸ்க்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈச் இண்டிவிஜுவல் இஸ் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன் ஆர் ட்ரேட் அட் த எனி பிளேஸ் ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீ டு கேரி அவுட் எனி ஆக்குபேஷன்ஸ். இண்டிவிஜுவல் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அண்ட் ஆர் ட்ரேடு அவன் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அண்ட் எனி பிளேஸ் எந்த பிளேஸில் வேணால் அவன் பிஸ்னஸ் அவன் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? த ப்ரொடியூஸ் எனி கமாடிட்டி, எந்த கமாடிட்டி வேணாலும் அவன் ப்ரொடியூஸ் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? சிமிலர்லி த கன்சியூமர் ஆர் ஃப்ரீ டு பை த கமாடிட்டி ஆஸ் பர் தர் சாய்ஸ். அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவர் என்ன மாதிரி பிஸ்னஸ் குட்ஸை வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எந்த பிளேஸில் வேணால் இப்போ அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், எந்த பிளேஸ்லேருந்து வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எப்போ வேணால் அதை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ஃப்ரீடம் டு பை எனி கமாடிட்டி. கன்சியூமர் வந்து எந்த மாதிரி கமாடிட்டி வேணாலும் பை பண்ணுறதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது ஆஸ் பர் இஸ் சாய்ஸ். அவனோட சாய்ஸ் படி எந்த ப்ராடக்ட் வேணாலும் பார்க்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து ப்ராஃபிட் மோட்டிவ், தேர்ட் பாயிண்ட். த ப்ராஃபிட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன் எ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஸோ மெயின் ஃபோர்ஸ் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ப்ராஃபிட் தான். சரியா? ஒரு மேனுஃபேக்சர் வந்து கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா மெயின் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் டு ஏர்ன் எ ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான். ஈச் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் ஒன்லி தோஸ் கூட்ஸ் விச் என்ஷூர் த ஹை ப்ராஃபிட். எந்த கூட்ஸை நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த கூட்ஸில் அதிகமாக ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த கூட்ஸ் தான் அது மேனுஃபேக்சர் செலக்ட் பண்ணுவார். அதான் ஈச் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூஸ் த குட். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம். சரிங்களா? ஒன்லி தோஸ் கூட்ஸ் விச் ஹேவ் என்ஷூர் ஹை ப்ராஃபிட். சரிங்களா? the advanced technology, division of labor and specialization are followed. நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, டிவிஷன் ஆஃப் லேபர். சரிங்களா? அதே மாதிரி ஸ்பெஷலைசேஷன். ஸோ ஒரு பொருளை வந்து தொடர்ந்து அந்த பொருள் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலைசேஷன். ஸோ ரொட்டீன் மாதிரி வரும் இல்லைங்களா? ஸ்பெஷலைசேஷன் அந்த பொருள்னா அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ டாட்டா அப்படின்னா ஸ்டீல். சரிங்க? பாட்டா அப்படின்னா ஷூஸு. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் அந்த ப்ராடக்ட் அவங்க நான் பண்ணுறதில்ல, அவங்க எக்ஸ்பர்ட்டு. ஸோ வந்து அது மாதிரி சொல்கிறோம். The golden rule for the producer undertake the capitalism is to maximize the profit. இது வந்து கோல்டன் ரூலை வந்து மேனுஃபேக்சர் வந்து என்ன பண்ணுறாரு, ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா the maximize the profit அப்படின்னு தான் அவரோட கோல்டன் ரூல் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. சரிங்களா? Fourth one, free competitions. There is free competition in both the product and the factor market. சரிங்களா? இந்த ஃப்ரீ காம்படிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டி வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் அப்படின்னா போட்டி நிலவரது தான். இந்த ஃப்ரீ காம்படிஷன்ஸ் இந்த போத் ப்ராடக்ட் அண்டு ஃபேக்டர் மார்க்கெட். ஸோ ஃபேக்டர் மார்க்கெட்டும் சரி ப்ராடக்ட்டும் சரி ஃப்ரீ காம்படிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த கவர்மெண்ட் ஆர் எனி அத்தாரிட்டி கேனாட் ப்ரிவெண்ட் த ஃபிம் ஃப்ரம் த பியாண்ட்
பையிங் அண்ட் செல்லிங் த மார்க்கெட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா the government or any authority cannot be prevent the firm. ஒரு கவர்மெண்ட்டோ எனி ஒரு அத்தாரிட்டியோ வந்து அந்த ஒரு ஃபேமை வந்து ப்ரிவெண்ட் பண்ண தடுக்க முடியாது. ஒரு பையிங் ஆர் செல்லிங் அந்த மார்க்கெட்டில் வந்து ஒரு பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ஒரு அத்தாரிட்டி, அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டியோ ஒரு சம் அதர் அத்தாரிட்டியோ வந்து அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண தடுக்க முடியாது. தேர் இஸ் காம்படிஷன்ஸ் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். இதில் வந்து மெயின் காம்படிஷன் யாருக்கு இல்லைனா பையருக்கும் செல்லருக்கும் தான் இதில் மெயின் காம்படிஷன்ஸ். தேர் இஸ் காம்படிஷன் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர் தான். சரிங்களா? சரி, ஓகே. ப்ரைஸ் மெக்கானிசம் நெக்ஸ்ட்டு. ப்ரைஸ் மெக்கானிசம் இஸ் த ஹார்ட் ஆஃப் த எனி கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஒரு இதய பகுதின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் மெக்கானிசங்கிறது தான் இதில் இதய பகுதி அப்படிங்கிறோம் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. சரி, ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் ரெகுலேட்டட் த்ரூ த ப்ரைஸ் மெக்கானிசம். எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆர் ரெகுலேட்டட் த்ரூ த ப்ரைஸ் மெக்கானிசம். ப்ரைஸ் மெக்கானிசம் வச்சு தான் வந்து ஆல் த ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணுறாங்க. ஸோ த மார்க்கெட் ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த ப்ரைஸ் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா மார்க்கெட் ஃபோர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் ஃபோர்ஸு இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். ரோல் ஆஃப் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் கவர்மெண்ட். As the price of the mechanism regulated the economic activity. The role of government na the price mechanism வந்து அங்கே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா the role of government அங்கே மினிமம். ஸோ அதான் ப்ரைஸ் மெக்கானிசங்கிறது மார்க்கெட் ஃபோர்ஸ், அது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதான் ப்ரைஸ் மெக்கானிசம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அங்கே மினிமம் இருக்குது. த கவர்மெண்ட் ஹேஸ் லிமிடெட் ரோல் ஃபார் த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. இந்த கவர்மெண்ட் வந்து லிமிடெட் ரோல் தான் அங்கே ப்ளே பண்ணுறாங்க கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. த கவர்மெண்ட் ப்ரொவைட் பேசிக் சர்வீஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இதில் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் மினிமம் சொல்கிறோம். தேர் இஸ் மினிமம் ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி ரோல் கவர்மெண்ட் ப்ளே பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும் கவர்மெண்ட் அப்படின்னா டிஃபென்ஸ், நாட்டோட பாதுகாப்பு, இந்த மாதிரி இது. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த்து, சமுதாய நலன், அதுக்காகவும் இந்த எஜுகேஷன்ஸ், இந்த 3 விஷயத்தில் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்டு வந்து செக் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி எக்கனாமியில். அதை டிஃபென்ஸு, பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷன்ஸ் 3 மட்டும் தான் கவர்மெண்ட்டு இந்த மினிமம் ரோல் இந்த மட்டும் தான் ப்ளே பண்ணுறாங்க. மற்றது எல்லாம் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 7th பாயிண்ட் வந்து இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம். த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இஸ் டிவைட் இன்டு 2 கிளாஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படின்னா வகுப்பு பிரிக்கிறது தான். சரிங்களா? த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி இஸ் டிவைட் இன்டு 2 கிளாஸஸ் அப்படிங்கிறது. ஹேவ்ஸ், அதாவது யாருக்கிட்டலாம் இருக்குது. ஹேவ்ஸ் தட் இஸ் தோஸ் ஹூ ஹேவ் ஓன் த ப்ராப்பர்ட்டி. ஹேவ் நாட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹூ டு நாட் ஹேவ் ஓன் ப்ராப்பர்ட்டி. யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, யாரெல்லாம் ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லை, அவள் இருக்கிறவன் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் இங்கே கிளாஸஸ் வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிமெரிட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஹேவ் தட் இஸ் த தோஸ் ஹூ ஹேவ் ஓன் ப்ராப்பர்ட்டி. ஹேவ் நாட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ do not have own property and work for their livings. சரிங்களா? The outcome of these situations is the rich become richer. இதோட அவுட்கம் ஆகும்போது இதில் அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிச் பிகம் ரிச்சர் அப்படிங்கிறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிச் பீப்புள் எப்பயுமே ரிச்சராக தான் இருப்பான். ரிச் பீப்புள் பிகம் ரிச்சராக ஆகும். புவர் பிகம் ஆல்வேஸ் பிகம் த புவரர் ஆகும். சரியா? அதாவது பணக்காரனாகவே இருந்துகிட்டு இருப்பான், பணக்காரனாகும். ஏழை இருக்கிற மக்கள் வந்து இன்னும் ஏழையாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஹியர் த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் கோஸ் ஆன் இன்க்ரீசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது நம்ம இதில் மெயினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஒர்க்கிங். வித்தவுட் எனி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் த எக்கனாமி ஒர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் எனி இன்வென்ஷன். சரிங்களா? இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட்டு, எந்த ஒரு குறுக்கீடும் கவர்மெண்ட்லேருந்து இருக்காது. எக்கனாமிக் வந்து ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ரீயாக ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, தெர் இஸ் நோ இன்டர்வென்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ். ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் புட் இன் டு த ஆப்டிமம் யூஸ். மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம் இதில். ஆல் த ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வளங்களை வந்து நம்ம ஆப்டிமம் இதில் வந்து மேக்ஸிமம் எப்படி நம்ம பாசிபிள் எப்படி பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிமம் யூட்டிலைசேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது தான் இவரோட மெயின் மோட்டிவ்னு பார்க்குறோம். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட்னா மினிமைஸ் த வேஸ்டேஜ், மினிமைஸ் த லாஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஆல் த ரிசோர்ஸஸ் ஆர் புட் இன் டு யூஸ் ஆப்டிமம் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது the hard work is encouraged and entrepreneurs get more profit for the more efficiency. ஒரு entrepreneur வந்து தொழில் முனைவோர் வந்து மோர் எஃபிஷியண்டாக இருக்கார் அப்படின்னா அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து ஆல்வேஸ் என்கரேஜ் பண்ணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிவார்ட்ஸ், அந்த ரிட்டர்ன்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஹார்ட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்கரேஜ் பண்ணுறோம் இதில் மெயினாக வந்து பார்க்குறோம். சரிங்களா. அடுத்து எக்கனாமிக் ப்ராக்ரஸ். The productions and productivity levels are very high in the capitalist economy. The productions and productivity level very high in the capitalist economy. Okay. ஸோ ஒரு கூட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன்ஸு இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு ஆப்டிமம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். இந்த லேபரை வந்து நம்ம ஆப்டிமம் யூஸ் பண்ணும்போது மோர் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்வேஸ் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல் வந்து வெரி இன்க்ரீஸ். வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து மாடர்னைஸ் மெஷினரி மாடர்னைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷினரி இன்ஸ்டால் பண்ணி அதிகமாக கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி லெவல்ஸ் வெரி ஹை அட் த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கன்சியூமர் sovereignty, அதாவது ஆல் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் எய்ம்டு டு சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர்ஸ். ஸோ இதில் கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பையிங், ஃப்ரீ கூட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது ஒன்லி த சாய்ஸ் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி ஆர் எய்ம்டு டு சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸை மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதிகமாக கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த கூட்ஸை நம்ம மார்க்கெட் பண்ணுறோம். அந்த கூட்ஸிலிருந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னா டு ரீட்டைன் த கஸ்டமர், சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர் அண்ட் ஆல்சோ த ரீட்டைன் த கஸ்டமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த மேனுஃபேக்சரர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி எய்ம் டு சாட்டிஸ்ஃபை த கன்சியூமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் அந்த பேஸ் பண்ணி தான் அவங்களோட இது ஆல் த ஆக்டிவிட்டிஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க. சரிங்களா. ஹையர் ரேட்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்முலேஷன்ஸ். Higher rates of capital formations. Increase in savings and investments leads to high rate of capital formation. அந்த மூலதனமாக்கம் சொல்கிறோம் அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்னு. இன்க்ரீஸ் இன் சேவிங்ஸ், நம்ம சேவிங்ஸ் ஒரு சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த சேவிங்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இட் லீட்ஸ் டு ஹையர் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ். ஒரு ப்ரைவேட் மேனுஃபேக்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டை வந்து ஒரு சர்டன் பார்ட் வந்து சேவிங்ஸில் வைக்கிறாரு, அதை வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸில். அந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ் வந்து இதில் ஹையாக இருக்கும் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. ஓகேங்களா. டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ஐடியாலஜி, சரி, டெக்னாலஜி. டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அப்படின்னா ஆஸ் பர் இஸ் த எய்ம் டு ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட் த நியூ டெக்னாலஜி அண்ட் ப்ரொடியூஸ் த குவாலிட்டி குட்ஸ். ஸோ ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது த ப்ராஃபிட் இஸ் த மெயின் எய்ம் அப்படின்னு பார்க்கும்போது த ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் நியூ டெக்னாலஜி. ஒரு நியூ டெக்னாலஜி வந்து அவர் வந்து அடாப்ட் பண்ணால் அப்படின்னா இந்த குவாலிட்டியான கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படின்னா அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரம் த எனி அத்தாரிட்டி. அதை கவர்மெண்ட் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து நியூ டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் மெரிட்ஸ் ஆஃப் த கேபிட்டலைஸ்டு எக்கனாமி அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து டிமெரிட்ஸ் பார்க்க போகிறோம் கேபிட்டலைஸ்டு எக்கனாமியில். ஸோ ஓகே, இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேபிட்டலைஸ்டு காசஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் த ஃபியூ ஹேண்ட்ஸ், ஒன்லி ஃபியூ ஹேண்ட்ஸ். இதான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குறிப்பிட்ட செல்வங்கள் வளங்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட கையில் தான் இருக்கும். ஒன்லி ஃபியூ ஹேண்ட்ஸ் அண்ட் தேர் பை இன்க்ரீஸ் த இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம். பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் இன்கம் வந்து இன்இக்வாலிட்டி அப்படின்னா. அதாவது ஆல் த எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் அசட்ஸு ரிசோர்ஸஸ் எல்லாமே ஒன்லி ஃபியூ ஹேண்ட்ஸ். இந்த வெல்த் அண்ட் இன்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆள் கையில் தான் இருக்கும் அப்படின்னா. ஸோ அதான் ஆல்ரெடி நான் பார்த்தோம் இல்லையா, பூரர் பிகம் த பூரர், ரிச்சர் பிகம் ரிச்சர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா. ஸோ அதனால் இன்க்ரீஸ் த இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம். அதாவது இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களா பீப்புளுக்குள்ள இன்இக்வாலிட்டி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இங்கே இருக்கும். அதான் டிமெரிட்ஸாக பார்க்க போகிறோம். வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட் பை த காம்படிட்டிவ் அட்வர்டைசிங் அண்ட் டூப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட். சரி, ஓகே, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காம்படிட்டிவ் அட்வர்டைசிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த பொருள் வந்து கன்சியூமர் பார்க்கும்போது அந்த பொருள் வந்து அவைலபிலிட்டி வச்சு அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ அதுமாதிரி டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட். இதில் வந்து நிறையா டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து யார் வேணாலும் அந்த சேம் டிட்டோவில் அந்த கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்படிங்கும்போது நிறையா வந்து டூப்ளிகேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இங்கே வர நிறையா சான்சஸ் இருக்குது. இதனால் ரிசோர்ஸ் வந்து வேஸ்ட்டாக வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே அதிகம். சரிங்களா. இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிஷின் யூஸ் பண்ணி நம்ம அதிகமாக கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிமாண்ட். இதை வந்து நம்ம வந்து லேக்கிங் ஆகும்போது ஸோ தேவைக்கு அதிகமாக கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கூட்ஸ் வந்து மார்க்கெட் ஆகலை அப்படின்னா அது வந்து அந்த வேஸ்ட், அந்த ரா மெட்டீரியல் வந்து வேஸ்ட் தானே. அதனால் வந்து வேஸ்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து நம்ம இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, தட் இஸ் நோ இன்டர்வென்ஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். அப்படின்னால ரிசோர்ஸஸ் வந்து வேஸ்ட் ஆகுது.
கிளாஸ் ஸ்ட்ரகுள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கேபிட்டலிசம் வந்து லீட்ஸ் டு கிளாஸ் ஸ்ட்ரகுள் ஆஸ் இட்ஸ் டிவைட் இன் த சொசைட்டி இன் டு த கேபிட்டலிஸ்ட் ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிஸ்ட் லீட்ஸ் டு கிளாஸ் ஸ்ட்ரகுள் அப்படின்னு வகுப்புவாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் ஸ்ட்ரகுள் அப்படிங்கிறது ஆஸ் இஸ் டிவைட்ஸ் த சொசைட்டி இன் டு த கேபிட்டலிஸ்ட்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதலாளிகள் தொழிலாளிகள் வகுப்புவாதங்கிறது இங்கே நிலவுது. சரிங்களா? ஸோ வந்து இது ஒரு மெயின் ட்ராபேக் ஆஃப் சொல்லலாம் இதில். சரிங்களா? கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது முதலாளிகள் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒர்க்கர்னால் ஒர்க்கர், அவங்க வேலை செய்கிறாங்களே அவங்ககிட்ட அவங்க ஒர்க்கர். இந்த மாதிரி இந்த கிளாஸஸ் அதிகமாக ஆகும். சரிங்களா? ஸ்ட்ரைக், லாக் அவுட் இந்த ப்ராப்ளம்லாம் ஆகும். அந்த மாதிரில அதே மாதிரி பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு பார்க்க வரோம். அது வணிக சுழல் அப்படிங்கிறது தான் இதோட இது மீனிங்கு. த ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் லீட்ஸ் டு த frequent violent of economic fluctuation in the crisis அப்படிங்கிறது தான். The free market system leads to the frequent violent economic fluctuation and crisis. அதாவது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அந்த பிரச்சனைகள், இந்த கிரைசஸ் வந்து பிஸ்னஸ் சைக்கிளில் அதிகமாக இங்கே காணப்படும். சரிங்களா? the productions of non-essential goods அப்படின்னா even the harmful goods are produced, there is possibility to make profit. harmful goodsனால் தீங்கு விளைக்கும் பொருட்கள்லாம் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற நிறையா சான்ஸ். அதாவது வந்து ஒன்லி வந்து டிரைவிங் போர்ஸ் வந்து ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அவன் எந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் வந்து மேனுஃபேக்சருக்கு அதிகமாக லாபம் கிடைக்குமோ அந்த கூட்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூட்ஸை வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனோட ஒன்லி மோட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் தான். ஸோ எந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணால் அவனுக்கு லாபம் கிடைக்குமோ அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது ஒரு ஈவிலாக நம்ம பார்க்கலாம். இது ஒரு டிமெரிட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்க வந்து சோஷலிஸ்டிக் எக்கனாமி. சோஷலிசம் அப்படிங்கிறது ஃபாதர் ஆஃப் சோஷலிஸ்ட் எக்கனாமி இஸ் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் சோஷலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னு பார்க்குறோம். த சோஷலிசம் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் த டோட்டல் பிளானிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷலிசம் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் டோட்டல் பிளானிங், பப்ளிக் ஓனர்ஷிப் அண்டு ஸ்டேட் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இதில் மெயினாக நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரைவேட்டுக்கும் நம்ம சோஷலிசம், அதாவது வந்து கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் சோஷலிசம் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து சிஸ்டம் ஆஃப் த டோட்டல் பிளானிங் அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் த ஸ்டேட் கண்ட்ரோல் ஆன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படி தான் இதை மெயினாக பார்க்க போகிறோம். சரிங்களா? த சோஷலிசம் இஸ் டிஃபைன்ட் த வே ஆஃப் ஆர்கனைசிங் எ சொசைட்டி in which the major industries are owned and controlled by the government. Major industries வந்து பார்த்திங்க அப்படின்னா major industries are owned and controlled by the government. The socialist economy is also known as the planned economy. இது வந்து நம்ம planned economy சொல்கிறோம், ஆல் command economy அப்படிங்கிறோம். planned economy and command economy, கட்டளை பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. command economy நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பப்ளிக் ஓனர்ஷிப் அண்ட் ஆஃப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். பப்ளிக் ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆல் த ரிசோர்ஸ் ஆர் ஓன்டு பை த கவர்மெண்ட். It means that all the factor of production are nationalized, ஓகேங்களா, and managed by the public authority. All the resources are owned by the government அப்படிங்கிறோம். all the resources owned by the government என்ன, எல்லா ரிசோர்ஸுமே கவர்மெண்ட் தான் ஓனர். சரிங்களா? It means that all the factor of productions, factor of productions land, labor, capital, the factor of production, ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான காரணிகள் தேவையோ அதான் சொல்கிறோம். ஆர் நேஷனலைஸ்டு, அது வந்து எல்லாமே வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது, தேசியமயமாக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அண்ட் மேனேஜ் பை த பப்ளிக் அத்தாரிட்டி. இதை வந்து யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் அத்தாரிட்டி மட்டும்தான் மேனேஜ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் பிளானிங் அப்படிங்கிறது இது வந்து மெயின் ஃபீச்சர்ஸ். சென்ட்ரல் பிளானிங் அப்படிங்கிறது, பிளானிங் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சோஷலிஸ்ட் எக்கனாமி. சோஷலிஸ்ட் எக்கனாமியில் பிளானிங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு, அதோட சேர்ந்த ஒரு முக்கியமான பார்ட்டு. இன் தி சிஸ்டம் ஆல் த டெசிஷன் ஆர் அண்டர்டேக்கன் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. ஆல் த டெசிஷன் ஆர் டேக்கன் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. எல்லா டெசிஷன் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி தான் எடுக்க முடியும். தன்னிச்சையாக ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனோ ஒரு இண்டஸ்ட்ரியோ அவங்க வந்து எடுக்க முடியாது டெசிஷனை. மேக்ஸிமம் சோசியல் பெனிஃபிட். மேக்ஸிமம் சோசியல் பெனிஃபிட் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் இஸ் த கைடிங் பிரின்சிபல்ஸ் பிஹைண்ட் ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. சோசியல் வெல்ஃபேர் இஸ் த கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆல் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது. மேக்ஸிமம் அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டெசிஷன் டேக்கன் பை ஒன்லி த ப்ராஃபிட் மோட்டிவ்னு சொன்னோம் இல்லைங்களா. ஒரு மேனுஃபேக்சர் டெசிஷன் எடுக்கிறார் அப்படின்னா ஒன்லி த ப்ராஃபிட் மோட்டிவ்னு பார்க்குறோம். இங்கே வந்து சோசியல் வெல்ஃபேர் அப்படிங்கிறது தான் இது கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிஹைண்ட் ஆல் எக்கனாமி. எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் கைடிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பெனிஃபிட் அப்படின்ட்டு. த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பிளான்டு இன் சச் அ வே that the benefits are distributed to the society at large.
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒரு பிளான்றாங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி தான் அதிகமான லாபம், சரியா, பெனிஃபிட்ஸ் பயன்கள் சேர்கிற மாதிரி தான் பண்ணணும். இதில் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் under the socialist economy, the system, there is the absence of competitions in the market. நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் அப்படின்னா இதில் போட்டியே இல்லை அப்படிங்கிறான். நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிஷனாக இதில் போட்டி இல்லை. அண்டர் த சோஷலிஸ்ட் எக்கனாமி சிஸ்டம் there is a absence of competitions in the market. மார்க்கெட்டில் வந்து காம்படிஷன்ஸுங்கிற வாய்ப்பே இல்லை. the state has full control over the production. அந்த வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறான், இந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக அவன் கண்ட்ரோல் பண்ணுறான். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ப்ரொடக்ஷன் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான், அதே மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுறதுனால காம்படிஷனே இல்லை. த கன்சியூமர் ஹாவ் த லிமிட்டட் சாய்ஸஸ். கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் சாய்ஸ் தான். கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லிமிட்டட் சாய்ஸ் தான் அவர் செலக்ட் பண்ணுறது. கன்சியூமரே வந்து எந்த கூட்ஸை வாங்கணுங்கிறது அவர் சாய்ஸ் வந்து கம்மி தான். அவைலபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் வந்து வெரி லோ, காம்படிஷன்ஸ் அங்கே இல்லை. அவர் செலக்ட் பண்ணுறது கம்மியாக தான் செலக்ட் பண்ண முடியும், கம்மியான இது ஆல்டர்னேட் தான். நெக்ஸ்ட் அதில் வந்து 5th பாயிண்ட், த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைவேட் மெக்கானிசம். த ப்ரைசிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் த ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. த ப்ரைசிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மெக்கானிசம் இங்கே ஒர்க் ஆகாது. ப்ரைசிங் சிஸ்டம் அண்டர் த கண்ட்ரோல் ரெகுலேட்டட் பை த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி. சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மட்டும்தான் இந்த ப்ரைசிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறது, அந்த வழிமுறை எல்லாமே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான் பண்ண போகிறாங்க. ஈக்குவலிட்டி ஆஃப் த இன்கம். ஈக்குவலிட்டி ஆஃப் இன்கம் அப்படின்னா அனதர் எசென்சியல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த சோசியலிசம் இஸ் த ரிமூவல் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். இதில் வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம டிமெரிட்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியில். இது வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து இங்கே தான். ரிமூவல் அண்ட் ரிடக்ஷன்ஸ், அதை வந்து அது இல்லாமல் பண்ணுறது, அதே மாதிரி குறைக்கிறது, எல்லாமே இன்இக்வாலிட்டிஸை குறைக்கிறது, பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைக்கிறது வந்து இதில் நம்ம பண்ணுறோம். அண்ட் சோசியலிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஸ் த லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நாட் எக்ஸிஸ்டன்ஸ். அதில் மெயின் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த வாரிசு, அதாவது வந்து ஒரு மேனுஃபேக்சர் இருக்கார் அப்படின்னா அவர் டெத்துக்கு அப்புறம் அவங்களோட வாரிசு, அவங்க சன்னோ டாட்டரோ போகுது இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, இங்கே மாதிரி அந்த மாதிரி இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் டூ நாட் எக்ஸிஸ்டன்ஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டூ நாட் எக்ஸிஸ்டன்ஸ், சொத்துரிமை வந்து மாற்றுறதுலாம் இங்கே கிடையாது. சரிங்களா, பிகாஸ் ஆல் த ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் இங்கே பார்த்துருக்கோம். The equality of opportunities. The socialists provide the equal opportunity to all through the free health, education and professional training. The socialism provides equal opportunity. எல்லாத்துக்குமே சமமான வாய்ப்புகள் வழங்குறாங்க ஃபார் ஃப்ரீ ஹெல்த், எஜுகேஷன், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங். இதெல்லாமே அவங்க கவர்மெண்ட்டே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா. கிளாஸஸ் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது, கிளாஸஸ் ஆஃப் சொசைட்டி அண்டர் த சோசியலிசம் there is a classes of society and no classes conflict. There is no class conflict. சரியா, இது வகுப்புவாதங்கள்லாம் அங்கே அந்த கிளாஸஸ்லாம் எதுவும் கிடையாது. இன் எ ட்ரூ சொசைட்டி எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் டு அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் கான்சர்ன். ஓகே, ஸோ கிளாஸ் சொசைட்டிங்கிறது வகுப்புவாதத்தை வந்து அதை வந்து இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறாங்க அண்டர் த சோசியலிஸ்ட் எக்கனாமி. த கிளாஸ்லெஸ் சொசைட்டி அண்டு நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அது வந்து வகுப்புவாதமே இல்லை அங்கே இன்னும் பார்க்க போகிறோம். சரிங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் சரிங்களா ஏழை பணக்காரங்கிற வகுப்புவாதம் இதில் இல்லை. நோ கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அதுக்குள்ளே வந்து சண்டைகள் சச்சரவு எதுவுமே அங்கே வராது. இன் எ ட்ரூ சோஷலிஸ்ட் சொசைட்டி, ஒரு ட்ரூ சோஷலிஸ்ட் சொசைட்டியில் இது வந்து மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. எவ்ரி ஒன் ஈக்குவல் ஆஸ் ஃபார் த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இஸ் கன்சர்ன்டு. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் சோஷலிசம் அப்படி பார்க்கும்போது மெயின் ரிடக்ஷன்ஸ் in inequalities, reduction in inequalities. No one allowed to own use of private property to exploit others. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவரோ ஒருத்தருமே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓன் யூஸ் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதே அவங்க இது இல்லை. அதே மாதிரி வளங்களை சுரண்டுறதும் அதில் முடியாது. ரேஷனல் அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி வந்து அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பிளானட் மேனர், அது வந்து சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி எப்படி ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்களோ அதுபடி தான் நம்ம இந்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த வேஸ்டேஜ் அது மினிமைஸ்டு, இதில் வந்து வேஸ்டேஜ் மினிமைஸ் பண்ணுறோம், குறைக்கிறோம். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் மேட் பை த ப்ரீ பிளான்டு மேனர்ஸ். சரிங்களா,
இதை வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி இட்ட மாதிரி தான் நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம பண்ண போகிறோம். அதில் த ஆப்சன்ஸ் ஆஃப் கிளாஸ் கான்ஃப்ளிக்ட், அதே மாதிரி இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இந்த மெரிட்ஸை பார்க்க போகிறோம். த இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் த மினிமம் இன்இக்வாலிட்டி, ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதில் குறையுது. இந்த ரிச் அண்ட் புவர் இந்த கிளாஸஸ்ங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த சொசைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹார்மோனியஸ் மேனர், அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இது நடந்தது. எண்ட் ஆஃப் த ட்ரேட் சைக்கிள்ஸ், த பிளானிங் அத்தாரிட்டி டேக்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த பிளானிங் அத்தாரிட்டி டேக் கண்ட்ரோல், இந்த பிளானிங் அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் த ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறாங்க. தேர்ஃபோர் த எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் கேன் பி அவாய்டட், எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொமோட் த சோசியல் வெல்ஃபேர், த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ், the reduction of economic inequalities, avoid the trade cycles and increase the productivity, efficiency help to promote the social welfare. அப்படிங்கிறது நம்ம ப்ரொமோட் சோசியல் வெல்ஃபேர்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, டிமெரிட்ஸ் அப்படின்னா ரெட்டபிசம் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்து பார்க்க போகிறோம். the decision are taken by the government agencies approved many official and movements of files வந்து டிலே ஆகும். ஒரு எல்லாமே ஆல் த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அத்தாரிட்டிஸ் வந்து பப்ளிக் அத்தாரிட்டியில் ஒரு ஃபைல் வந்து மூவ் ஆகி அது லேட் ஆகும். அந்த ஃபுல் ப்ரேயர் அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், அந்த வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண முடியும் போது அப்ரூவலுக்காக லேட் ஆகும். அப்படின்னா ரெட் டேபிசம் அப்படிங்கிற சிவப்பு நாடா அப்படின்னு சொல்லுவோம். த ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சென்டிவ்ஸ், அதே மாதிரி த மேஜர் லிமிடேஷன் ஆஃப் சோசியலிஸ்ட் எக்கனாமி வந்து த சிஸ்டம் டஸ் நாட் ப்ரொவைட் எனி இன்சென்டிவ்ஸ் ஃபார் எஃபிஷியன்சி. இதில் எஃபிஷியன்சிக்காக தெர் இஸ் நோ இன்சென்டிவ்ஸ். அது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி மாதிரி இதில் இன்சென்டிவ்ஸ் இது அவனுக்கு இல்லை. அதனால் வந்து ஸோ இதில் வந்து ஒரு டிமெரிட்ஸை பார்க்கணும். லிமிடேஷன் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த கன்சியூமர் டு நாட் என்ஜாய் த ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஓவர் த கன்சப்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கன்சியூமர் எந்த பொருளை வந்து செலக்ட் பண்ணலாம், ஆல்டர்னேட்ஸுங்க இங்கே எதுவும் கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா த லிமிடெட் ஃப்ரீடம் சொல்லி இதில் பார்க்க போகிறோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர், த state takes the major decisions, the private takes no initiation making the economic decision. In the state is more powerful, misuse of power can be also taken place. Concentration of power அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா the state takes all major decision. ஒரு கவர்மெண்ட் தான் எல்லா டெசிஷன் மேஜர் டெசிஷனும் அவர் எடுக்க முடியும். ஒன்று, the private takes no initiate பண்ண மாட்டார். there is no rewards அப்படின்னாலும் அதுக்காக இனிஷியேட் அவர் பண்ண மாட்டார் to make the economic decisionக்காக. ஸோ இந்த மோர் பவர்ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் ஆல்சோ டேக் த பிளேசஸ். ஸ்டேட் த மோர் பவர்ஃபுல் அண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் ஆல்சோ த டேக் பிளேஸ். இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது